ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டே அண்ட் சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்குது. 29, 30, 31 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்க, சாய்ஸ் ஆர்டரும் ரெடி பண்ணியிருப்பீங்க. பட் ஒரு ஃபைனல் டச்சாக இப்போ நான் சொல்கிற சில டிஃப்ரென்சஸ் அண்டு சாய்ஸஸ் நான் வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் உங்கள் சைடு நான் சொல்கிறத எடுத்துக்கணும்னு கிடையாது. இதில் சில பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை மட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உங்களோட சாய்ஸ் ஹிஸ்டரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில டவுட்ஸ் அண்டு சில மற்ற யாரும் சொல்லாத விஷயத்தை நம்ம இங்கே பேச போகிறோம். ஆல்சோ சில உங்கள் மனசில் டவுட் இருக்கும், இந்த 2 காலேஜ் சிமிலராக தானே இருக்குது, பட் இதை எடுக்கிறதா அதை எடுக்கிறதா சொல்லிட்டு அந்த மாதிரி டவுட்லாம் இருக்கும். ஸோ அதுக்கெலாம் நீங்கள் கேட்காமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொல்யூஷன் பார்க்க போகிறோம். இப்போ சாய்ஸ் லிஸ்ட்டு. இப்போ சாய்ஸ் லிஸ்ட்னா நான் அண்ணா யூனிவர்சிட்டி சிஎஸ்சி அந்த மாதிரி சொல்ல போகிறது கிடையாது. நான் சாய்ஸ் காலேஜை ஆர்டர் பண்ண சொல்ல போகிறேன். ஏன்னா அந்த கோர்ஸை ஆர்டர் பண்ணுறது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். சில பேர் நான் ட்ரிபிள் எடுப்பேன்னு சொல்லுவாங்க, சில பேர் இசிஐ எடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம காமனாக சொல்லிட்டு ஒரு சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்க முடியாது. ஸோ இதுவே நம்ம சாய்ஸ் காலேஜை சாய்ஸாக கொடுத்துட்டோம்னா அவங்க கொஞ்சம் கேதர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த காலேஜ்லாம் நம்மளோட கோர்ஸ் ட்ரிபிள் வைக்கணும், இந்த காலேஜ்லாம் பயோடெக் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனலைஸ் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த வீடியோ நம்ம எந்த இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாப் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 செட்டாக பிரிச்சிருக்கேன். அதாவது எல்லா மக்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர் நான் மார்க் வச்சிருக்கேன், நான் எந்த காலேஜ் டாப் காலேஜ் எது கிடைச்சாலும் போவேன், எஸ்எஸ்என் கிடைச்சாலும் போவேன், இதுவே நான் ஜிசிடி கிடைச்சாலும் போவேன், அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ எஸ்என்ங்கிறது ஒரு டாப் மோஸ்ட் ப்ரைவேட் காலேஜ், ஜிசிடிங்கிறது டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ். ஆனால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்தோன்னா ரெண்டுமே பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பர்சனும் இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நான் மார்க் வச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் வரேன், மார்க் வச்சிருக்கேன், பட் எனக்கு கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷனால நான் இவ்வளோ தான் வருஷத்துக்கு அஃபோர்ட் பண்ண முடியும். அப்போ அவங்களாம் எய்டட், கவர்மெண்ட் எய்டட் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் இப்போ பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2 தரப்பினருக்கும் நம்ம காமனாக ஒரு லிஸ்ட்டு போட முடியாது. ஸோ அதனால் தனித்தனியாக போட்டிருக்கேன், தனித்தனியாக ஷஃபில் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்களே ரெண்டத்தையும் இந்த காலேஜில் இந்த மாதிரி இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் எய்டில் இந்த மாதிரி இருக்குது, ப்ரைவேட்டில் இந்த மாதிரி இருக்குது, நம்ம தேவைன்னா இதில் உள்ளது அங்கே மாற்றலாம், அதில் உள்ளது இங்கே மாற்றலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபீஸ் இருக்கக்கூடாது, மாடரேட்டாக இருக்கணும், வருஷத்துக்கு 1.5 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். ஐடியா சொல்கிறேன், வருஷத்துக்கு 1.5 லட்சம் கூட இருக்கணும், அதை விட கம்மியாகவும் இருக்கணும், ரொம்ப சீப்பாகவும் இருக்கணும். ஸோ அது நல்ல காலேஜ் கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏம் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் ரொம்ப யூஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸப்ஷனல் கேஸை ஃபஸ்ட்டு பேசிடுவோம். ஏன்னா சில பேர் நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்க போகிறேன்னு சொல்லுவாங்க, சில பேர் நான் எலக்ட்ரோ கெமிக்கல் எடுக்க போகிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் இந்த கோர்ஸ் தான் எடுக்க போகிறேன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்குன்னால ஸ்பெஷலைசேஷனான காலேஜே இருக்குது. ஸோ அதை நீங்கள் உங்கள் சாய்ஸில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு போயிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எலக்ட்ரோ கெமிக்கலுக்கு எடுக்க போகிறோன்னா காரைக்குடி சிக்கிரி இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் அதெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லி ஏசிடி கேம்பஸ்ன்னு இருக்குது. கவுன்சிலிங் கோட் 2, அதாவது அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு இருக்குது. யூனிவர்சிட்டி சிஜிக்கு அடுத்து கிண்டியில் அதான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்பேரல் டெக்னாலஜி அதுக்கெலாம் ஏசிடி கேம்பஸ், லெதர் டெக்னாலஜிக்கும் நீங்கள் அது ஏசிடி கேம்பஸே யூஸ் பண்ணிக்கலாம். இதே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிக்க போகிற அதுக்கும் ஏசிடி சூஸ் பண்ணலாம். லெதர் டெக்னாலஜி நீங்கள் ஏசிடி சூஸ் பண்ணலாம். ஆல்சோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா கம்மியான சீட்டு தான் இருக்குது. அவங்க ஒரு டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்காக டெக்ஸ்டைல் டெக்னாலஜிக்காண்டி அந்த காலேஜ் தனிப்பட்ட முறையாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். சரி, இது எக்ஸப்ஷனல் கேஸு. ஆல்சோ இப்போ நான் காமனாக கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசி அந்த மாதிரி படிக்கிறவங்களை கவர்மெண்ட், அதாவது கம்மி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் உள்ள காலேஜ் என்ன பார்க்கலாம். ஆல்சோ ப்ரைவேட்டுக்கு நான் கொஞ்சம் அஃபோர்ட் பண்ணி நான் படிக்கிறேன், ஓரளவு கட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ரைவேட்டில் எது பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் எது பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங்காக புரியும். ஃபஸ்ட்டு எப்போதும் போல நம்மளுக்கு தெரியும், கவர்மெண்ட்னால அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ், கிண்டி கேம்பஸ், இதை நம்ம ஒரு மஸ்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு சாய்ஸ். எல்லாருக்கும் சரி, எல்லாருக்கும் மஸ்ட்டாக இருக்கும். செகண்ட் எம்ஐடி, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ எம்ஐடியில் பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த ஏரோநாட்டிக்கல் அப்படின்னு சூஸ் பண்ணுவீங்க. பட் ஓப்பனாக சொல்கிறேன், அதாவது நான் ஏன் இந்த வீடியோ பெருசாக லென்த்தாக வரும்னு சொன்னேன்னா ஒவ்வொரு காலேஜில் இருக்க இந்த சில பர்டிகுலர் மேட்டர்லாம் நான் ஓப்பனாக பேசுவேன். ஸோ அதுக்காக இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வரும்னு சொன்னேன். இப்போ எம்ஐடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏபிஜே அப்துல் கலாம் சார் அங்கே தான் படித்தாங்க. ஏரோநாட்டிக்கல்
இன்ஜினியரிங் பேர் போன காலேஜ். அங்கே பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. நீங்கள் படிக்கிற பசங்கள்ட்ட வேணால் விசாரிச்சு பாருங்க, டல்லாக தான் இருக்குது. நான் கேட்ட வரைக்கும், நான் அந்த படிக்கிற பசங்களை விசாரிச்ச வரைக்கும் ஏரோநாட்டிக்கல்ஸுக்கு அங்கே டல்லாக தான் இருக்கும் பிளேஸ்மெண்ட்டு. ஸோ நீ ஏரோநாட்டிக்கல் படிச்சு ஹையர் ஸ்டடீஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக வந்து ஜாப் கிடைக்கலாம். ஸோ ஏரோநாட்டிக்கல் படிக்கிறதா கொஞ்சம் யோசிச்சுட்டு படிங்க, ஏன்னா பிளேஸ்மெண்ட் வந்து டல்லாக தான் இருக்குது. அடுத்து வந்து எப்போது போல பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, பிஎஸ்ஜி டெக். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அபோவ் 195 வச்சிருக்கவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் என்னன்னா வந்து சிஐடி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ அதுக்கு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 4th சாய்ஸ் இருக்குது. 5th சாய்ஸ் வந்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இப்போ தான் வந்து கன்ஃபியூஷனே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் சில சாய்ஸ் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா சிஐடி கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கும், அதுக்கப்புறம் தியாகராஜர் இருக்கும். சில சாய்ஸ் ஆர்டரில் தான் தியாகராஜர் முன்னாடி இருக்கும், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கும். இப்போ இது 2 காலேஜுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் தான். இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் வரப்போது கிடையாது. எய்டட்னா வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வரும். இப்போ வந்து இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னா வந்து தியாகராஜர் காலேஜ் மதுரையில் இருக்குது. ஸோ அங்கே வந்து அவ்வளோ எவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆல்சோ ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் வந்து தியாகராஜர் காலேஜில் வந்து எதிர்பார்க்க முடியாது. 50 LP 60 LP 40 LP அது எதிர்பார்க்க முடியாது. பட் ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் வந்து சூப்பராகவே தியாகராஜர் காலேஜில் இருக்கும். இது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி வந்து எக்ஸ்போஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சவுத் ஜோனாக இருந்தால் தியாகராஜர் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் வைங்க. ஆல்சோ வந்து கோயம்புத்தூர் ஜோனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப சிஇடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் வைங்க. ஆல்சோ முக்கியமான விஷயம் என்ன, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் வந்து பாய்ஸுக்கு நோட் பண்ணிக்கோங்க, பாய்ஸுக்கு வந்து ரொம்ப புவராக தான் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. பழைய ஹாஸ்டலாக தான் இருக்கும். ஆல்சோ வந்து அங்கே ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஜென்யூன் ரிவ்யூ அங்கே படிக்கிற பசங்களே சொல்கிறாங்க அவங்க நல்லா இல்லைன்னு. தியாகராஜர் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ் ஓகே, ஃபுட் இஸ் ஆல்சோ வந்து குட்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து எனக்கு படிப்பு தான் முக்கியம், நான் கோயம்புத்தூராக இருந்தாலும் போய் படிச்சுக்கேன், ஹாஸ்டல் மேட்ரு கிடையாது, ஃபுட்டு மேட்ரு கிடையாது, நீ கோயம்புத்தூர் சைடு போங்க. இதே எனக்கு வந்து ஃபுட்டும் முக்கியம், ஹாஸ்டலும் முக்கியம், ஹாஸ்டல் கொஞ்சம் நல்லா இருக்கணும், ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா நீ தியாகராஜர் காலேஜ் சைடு வந்து போகலாம். பட் வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் வச்சு ஒரு காலேஜ் வந்து இடப்பட முடியாது. ஏன்னா இந்த வருஷம் ஒரு காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட் 20 LP, ஏன்னா அடுத்த வருஷம் அது வந்து 50 LP மாறலாம். ஸோ பிளேஸ்மெண்ட் வந்து வருஷம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, இப்போ 5th சாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து GCT நம்ம மீன்ஸ் நான் வந்து 4th சாய்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து சிஇடி சொன்னேன். 5th சாய்ஸ் வந்து ஆக்சுவலாக நான் வந்து டிசி சொல்லியிருக்கணும், பட் அது வந்து ஸ்லாஷ் போடுறேன் நான். பிகாஸ் வந்து ரெண்டுத்தில் எது வேணால் சூஸ் பண்ணிக்க, தட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரியாரிட்டி. நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து குட் காலேஜ் தான். அதனால தான் நான் ஒரே சாய்ஸில் வச்சுட்டேன். 4th சாய்ஸ்லேருந்து சிஇடி அண்ட் டிசி வச்சுட்டேன். 5th சாய்ஸ் வந்து GCT. இது வந்து டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் இன் தமிழ்நாடு. அதாவது நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் போவேன், நல்ல மார்க் வச்சிருக்கேன், அவன் 190 வச்சிருக்கேன், அவன் 185 வச்சிருக்கேன், கவர்மெண்ட் காலேஜ் தான் போவேன்னா நீ GCT வந்து தாராளமாக சூஸ் பண்ணால் அந்த பிளேஸ்மெண்ட்லாம் பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் GCE சேலம். இதுவும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் GCTக்கு அப்புறம் வர்றதுல பெஸ்ட் ஒன் ஆஃப் தி கவர்மெண்ட் காலேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா GCE திருநெல்வேலி, அதுவும் வந்து நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அழகப்ப செட்டியார், இது வந்து காரைக்குடியில் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் தி குட் காலேஜ். ஆல்சோ வந்து என்ன எக்ஸ்போஷர் வந்து நீங்கள் வந்து அங்கே அவ்வளோக்குள்ள காரைக்குடியில் இருக்கிறதுனால எதிர்பார்க்க முடியாது. பட் கம்பெனிஸ் விசிட் பண்ணுறாங்க, சேலரி வந்து நல்லா கொடுக்குறாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து 9th சாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து IRTTன்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்குது, நல்ல கம்பெனிஸும் வராங்க. அதனால தான் இது வந்து நம்ம 9th பொசிஷனில் வந்து வச்சுருக்கோம். அடுத்து 10th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா வந்து தந்தை பெரியார் காலேஜ் சொல்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அஸ் ஸ்டாஃப் வைஸ் வந்து கோச்சிங் நல்லா இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து குட்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து 10th பிளேஸில் வச்சுருக்கோம். இப்போ இதோட வந்து கவர்மெண்ட் காலேஜ், அதாவது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த 10 சாய்ஸ் தான் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நிறைய சாய்ஸஸ் வந்து இருக்குது. GCE வந்து பர்கூர் அதில் இருக்குது, அதுமாதிரி திருச்சியில் இருக்குது, ஸ்ரீரங்கமில் வந்து இருக்குது, தஞ்சாவூரில் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் ஏன் நான் வந்து சொல்லலைன்னா, பட் வந்து டாப் மோஸ்ட்டில் இது நல்லா இருக்கிறதுனால நான் சூஸ் பண்ணிட்டேன். அதெல்லாம் வந்து இன்கேஸ் ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3 பசங்களுக்கு நான் வந்து அது வந்து சஜஸ்ட் வந்து பண்ணலாம். நீங்கள் ரவுண்ட் 1 அபவ் 179 இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் ஏம் பண்ணிங்கன்னா இந்த 10 காலேஜ் நீங்கள் ட்ரை பண்ணாலும் மோஸ்ட்டாக வந்து கிடச்சிரும். ஆல்சோ வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது நல்ல விஷயம் என்னன்னா, அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸில் பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸில் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு காலேஜில் வந்து ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா அவங்க ஏஜ் மட்டுமே வந்து 84. அவங்க வந்து எப்படி வந்து 1998 வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. பட் எவ்வளோக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க, எவ்வளோக்குள்ள நல்லா அவங்க கண்டென்ட் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க. பட் இதுவே ப்ரைவேட் காலேஜில் பார்த்தீங்கன்னா அந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்லாம் கண்டிப்பாக இருக்கிறது ரொம்ப ரேர் தான். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்த ஸ்டாஃப் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பட் இதே பார்த்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ் GCTலாம் பார்த்தீங்கன்னா 20-30 இயர்ஸாக அதே காலேஜில் வந்து வேலை செய்கிற ஸ்டாஃபும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காலேஜ் வந்து நீங்கள் கவர்மெண்ட் எய்டட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறா இருந்தால் நான் சொன்ன காலேஜில் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாய்ஸ் ஆர்டர் வந்து மாற்றிக்கிட்டு, மீன்ஸ் வந்து உங்கள் லொக்கேஷன் உங்களோட அங்கே ஃபெசிலிட்டிஸ் பொறுத்து நீங்கள் மாற்றிக்கிட்டு நீங்கள் சூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து பிரைவேட் காலேஜஸ் யார் வந்து ஏன் பண்ணுவாங்கன்னா 179, அதுக்கப்புறம் அந்த 182
அந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்க பிரைவேட் காலேஜ் வந்து மோஸ்ட்லி ஏம் பண்ணுவாங்க. ஆல்சோ ஹை கட் ஆஃப் உள்ளவங்க ஏம் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அது அவங்கவுங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து. ஸோ சரி, இப்போ அதுலேயே ப்ரைவேட்டில் நல்லதாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் டாப் மோஸ்ட்டில் இருக்கிறது எஸ்எஸ்என் காலேஜ் தான். எஸ்எஸ்என் காலேஜில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நான் வந்து ஒவ்வொரு காலேஜ் சொல்லும் போது அந்த ஒவ்வொரு காலேஜில் ஹைலைட் பண்ணுற மாதிரி விஷயம் இருந்துச்சுன்னா நான் டினோட் பண்ணி சொல்லுவேன். அதுதான் வந்து நம்ம சேனலில் வந்து ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். ரியாலிட்டியை வந்து தெளிவாக பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்எஸ்என்ல பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீ அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீ எஸ்எஸ்என் உங்கள் சாய்ஸில் வைங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஐடெக் இருக்குது. இது வந்து பிஎஸ்சி டெக்கோட வந்து பிரைவேட் காலேஜ் பிஎஸ்சி ஐடெக்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இருக்குது. அது வந்து ரொம்ப நல்லா இப்போ லாஸ்ட் வந்து ஒரு 5 இயர்ஸாக நல்லா க்ரோத் காட்டிக்கிட்டு இருக்கு. 2014 வந்து காலேஜ். இப்போ தேர்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்இசி ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஃபோர்த் பொசிஷனில் வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. ஈவன் ஆர்இசி அந்த சிஇடிக்கு தான் வந்து நல்ல ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்கும். இப்போ வந்து ஃபிஃப்த் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிஇசி ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் இருக்குது. இது ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் அண்ட் ப்ரூவன் காலேஜ். இப்போ சிக்ஸ்த் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. கேசிடின்னு சொல்லுவாங்க. இது கோயம்புத்தூரில் உள்ள ஒரு காலேஜ். இது வந்து கோயம்புத்தூரில் வந்து குமரகுருன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அடுத்து செவன்த் பொசிஷனில் பார்த்தா எஸ்கேசிஇடி இருக்குது. அதாவது ஸ்ரீகிருஷ்ண காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயே வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எஸ்எஸ்என்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரைவேட் காலேஜ் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்கும். ஆல்சோ பிஎஸ்சி ஐடெக்லேயும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து 8th பொசிஷனாக இந்த காலேஜ் வந்து வச்சிருக்கோம்னா லோயலா ஐகேம் வந்து வச்சிருக்கோம். இது வந்து சென்னையில் இருக்கிற காலேஜ். இது நல்லா இருக்கும். ஆல்சோ நான் வந்து படித்த பசங்கள்கிட்ட கேட்ட வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ 9th பொசிஷனாக வந்து ஆர்எம்கே வச்சிருக்கோம். 10th பொசிஷனாக வந்து பன்னாரி அம்மன் காலேஜ் வந்து வச்சிருக்கோம். இது ஒன்ஸ் அப்பான் ஏ டைமில் வந்து செம ஒரு பூம் காட்டின காலேஜ். ஆல்சோ வந்து கொங்கு, அது 11th பொசிஷன் வந்து கொங்கு காலேஜ் வந்து வச்சிருக்கோம். இதுவும் வந்து நல்ல ஒரு ரிவ்யூ பண்ண காலேஜ். இப்போ என்னோட ரிலேட்டிவ்ஸ் கூட அங்கே வந்து இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து 12th பொசிஷனில் பார்த்தா ராமகிருஷ்ணா காலேஜ் வந்து வச்சிருக்கோம். 13th பொசிஷனில் வந்து ஈஸ்வரி காலேஜ் வந்து வச்சிருக்கோம். ஈஸ்வரி சென்னை காலேஜ் வச்சிருக்கோம். அப்புறம் வந்து 14th பொசிஷன் வந்து செயின்ட் ஜோசப் வச்சிருக்கோம். 15th பொசிஷன் வந்து சபிதா வச்சிருக்கோம். சபிதாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுக்குறேன்னு வந்து சொல்லுவாங்க. ஆல்சோ ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு காலேஜ். ஆல்சோ வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கவுன்சிலிங் மூலியமாக வந்து போனோம். இப்போ அடுத்து 16th பொசிஷன் அப்படின்னா சாய்ராம் காலேஜ் இருக்குது. சாய்ராம் பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரிக்ட் காலேஜ். ஆல்சோ வந்து அங்கே வந்து எஜுகேஷன் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. நல்லா இருக்கும் எஜுகேஷன். ஆல்சோ 17th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா மெப்கோ காலேஜ் இருக்குது. மெப்கோ ஷிலாங்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து ஒன்ஸ் அப்பான் டைம் நல்லா இருந்துச்சு. பட் இப்போ வந்து கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து 19th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பனிமலர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது இன்ஜினியரிங் படித்த எல்லாரும் வந்து இந்த காலேஜை வந்து காதில் கேட்காத ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலேஜ் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான காலேஜ் தான். பட் ரவுண்டு 1 வந்து இந்த காலேஜில் வந்து ஏதாச்சும் ஒரு காலேஜ் நீங்கள் வந்து கிடச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்கி பர்சன். ஆல்சோ வந்து இப்போ இந்த காலேஜ்லாம் வந்து சொல்லியிருக்கேன். பட் வந்து அந்த காலேஜில் இருக்க ஃபெசிலிட்டிஸை வந்து நீங்கள் அங்கே படிக்கிற பசங்க ஆல்சோ வந்து இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் அனலைசிஸ் பண்ணி தான் போய் சேரணும். யாரோ ஒரு ஆள் ஈவன் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து சேர்ந்துடக்கூடாது. நல்லா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலேஜ் அண்ட் காலேஜோட ஃபெசிலிட்டிஸ் லேப் ஃபெசிலிட்டி எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்கள் சாய்ஸ் ஆர்டரில் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த காலேஜை வந்து பிக் பண்ணணும். யாரும் சொல்கிறாங்கன்னு பிக் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ இப்போ போடுறதுக்கு நான் வந்து நிறைய எஃபர்ட், இந்த ஆர்டர் நான் சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டு அது நிறைய சர்ச் பண்ணி நிறைய அனலைசிஸ் பண்ணி தான் இந்த ஆர்டரையும் வந்து செட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஏதாச்சும் குறை இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து திருத்திக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.